அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதோட ஏலக்காவையும் பட்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா பொரிஞ்சோடனே தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி. எங்களுக்கு ஆழமாக வேணுன்றனால கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் வைக்கிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ கிரேவினா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷம் மூடியை போட்டு மூடி வைப்போம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.